வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அறிவறிந்தோர் ஞாபகம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஒரு காலியான பாத்திரத்தை நிமிர்த்தி தண்ணீருக்குள் அழுத்த அதில் நீர் நிறைந்துவிடும். பின்னர் அதை விட்டுவிட்டால் அது நீரில் மூழ்கி மறைந்து போகும். அதுபோலவே பார்த்தல், கேட்டல், முகர்தல், ஊறு உணர்தல், சுவைத்தல் ஆகிய 5 உணர்வுகளில் செயலாற்ற பழகிவிட்ட அறிவானது உணர்ச்சி நிலை எய்தி உணர்ச்சி மயமாகி தன் உண்மை நிலையினை இழந்துவிடுகிறது. அதே பாத்திரத்தை தலைகீழாய் தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்தால் அதில் நிறைந்திருக்கும் காற்றானது வெளியே போகாமல் நிலைத்து நிற்பதால் அப்பாத்திரத்தினுள் நீர் நுழையாது. அப்பாத்திரம் தலைகீழான நிலையில் நீர் நுழைய இடம் தராமல் மிதந்து கொண்டே இருக்கும். அதேபோல் தன் ஆதி நிலை அறிந்து அகண்டாகாரத்தில் விழிப்புடன் இருக்கும் அறிவு புலன்களின் மூலம் செயலாற்றிய போதிலும் அகண்ட ஞாபக வேகத்துடன் இருப்பதல்லாமல் புலனியக்க வேலை முடிந்தவுடன் தன் நிலைக்கு விரிந்த எல்லைக்கு வந்து நிலைத்திருக்கும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறையுணர்வு பெற குருவருடன் திருவருடன் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான், ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே,
மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே. எங்கள் ஆட்சி என்றும் வாழும் இந்த மண்ணிலே. கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே. கருணை தீபம் ஏற்றி வைப்பதெங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. வாழ்க வளமுடன்.